கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கும் என்னுடைய நன்றி. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். கடைசி கட்டத்திற்கு, கடைசி செய்திகளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் தொடர்ச்சியாக 22ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 18ஆம் வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, எச்சரிக்கை, ஜாக்கிரதை. ஒருவன் இவர்களோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற 10 வாதைகளிலே அதை விட அதிகமாக வாதைகள் கூடும். யாருக்கு? இந்த வசனத்திலிருந்து எக்ஸ்ட்ரா வேற கூட்டினால். 19, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, குறைக்காதே. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, இந்த வசனங்களின் முன்னுரையோடு ஏற்கனவே ஒரு ஆரம்ப செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சபையில் கிடையாது, ஆவியின் அபிஷேகமெல்லாம் கிடையாது, அது உங்களுடைய ஜெபப்பிரையில் தான் கிடைக்கும். எனவே உங்களுடைய ஐயருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ரகசியமாக எங்களுடைய கோயிலுக்கு வாங்க, இங்கே வந்து எங்களுடைய பாஸ்டர் தலையில் கை வச்சாதான் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். சரியா? தப்பு. இப்படியாக சொல்லி குழப்பக்கூடிய ஆசாமிகள் இன்றைய நாட்களிலே பெருகி வருகிறார்கள். ஆதாரம் வச்சுருப்பாங்களே, ஏதாவது ஒரு பொடி ஆதாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 36ஆம் வசனம் முதல், நீங்கள் யாரவங்க? நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கொண்டுவிட்டாங்க. யாரவங்க? தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார். யாரவங்க? இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள், கொலைகாரர்கள், கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள். அவருடைய எண்ணமெல்லாம் என்ன? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. கொலோசியர் 3:13. எனவே இயேசு மரத்தில் தூக்கப்பட்டவர் என்பதனாலே சபிக்கப்பட்டவர். அவரை அணுகல் ஆகாது, அவரை மேசியா என்று நம்பல் ஆகாது, அவர் ஒன்றும் ரட்சகரும் கிடையாது, ஆண்டவரும் கிடையாது என்று சொல்லி அவருக்கு எதிராக புறப்பட்டு போய் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றான். என்னன்னா சீமோன் பேதுரு பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த வசனம் 37, இதை எவர்கள் கொலைகார மக்கள், இஸ்ரவேல் குடும்பத்தார் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? 38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுங்க அப்படின்னு பேதுரு சொல்வதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஞானஸ்நானத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம்? எப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த கேள்விக்கு முன்பு இன்னொரு இடையூறு இருக்கிறதே. இடையிலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னாரே. ஆண்டவர் படிச்சு சொன்னாரே. இந்த பேதுருங்கே படிப்பறியாதவன், பேதமை மிகுந்தவன், படகொட்டி மீன் பிடித்த பாமரன் என்ன சொல்ற பாருங்க. இது 38 மீண்டும் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் கொலைகாரர்களாகிய நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அந்த ஃபார்முலா போச்சே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பெறக்கூடிய ஞானஸ்நானம் தான், ஒருத்துவ ஞானஸ்நானம் தான் சரியானது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவையில்லை என்று சொல்லி ஒருத்துவக்காரர்களும் இன்னும் ஒரு சிலரும் சொல்றாங்களே. ஐயா, அப்போ திரித்துவ நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் 3 நாமத்திலே நம்ம ஞானஸ்நானம் பெறுவது சரியா? அல்லது பேதுரு சொல்றாரு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம், இது சரியா? சரி, பேதுரு சொல்வதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு ஒரு கேள்வி உங்களிடத்தில். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையிலையா 4 இட்லி தின்னோயா? நல்லா யோசித்து பாருங்க. இட்லி மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? வேற இதை சேர்த்து சாப்பிட்டீங்களா? இல்லையா? நல்ல ஞாபகத்தில் இருக்கு, இன்னைக்கு இட்லி தான் போட்டாங்க, 4 இட்லி தான் ஏன் தின்னேன்? அப்படியா? இன்னும் கேட்குறேன், கூட இட்லி கூட சட்னி சாம்பார் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலையா? ஐயா, இட்லின்னு சொன்னா எல்லாம் சேர்த்துதான் ஐயா. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு சொன்னா எல்லாம் சேர்த்துதான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு விளக்கம் என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, கொலைகாரர்களுக்கு பேதுரு புத்தி சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமம், அதை இரட்டை அழுத்தங்களோடு வலியுறுத்தி சொல்கிறான். ஏன்? இஸ்ரவேல் மக்களுக்கு பிதாவை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் பிதாவாகிய தேவன், அவர் யெகோவா என்னும் தேவன், அவர் கர்த்தர், அவரை பற்றி பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஆதியிலேயே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவரை பற்றியும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. யாரை பற்றி பிரச்சனை? அவர்கள் கொலை செய்தார்களே இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி தான் பிரச்சனை. எனவே அவருடைய பெயருக்கு இரட்டை அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய அளவிலே இயேசு கிறிஸ்து என்னும் பெயரை பேதுரு பகுத்தறிவோடு உச்சரிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்ககிட்ட நான் கேட்கிறேனே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது மட்டும் பெருசா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அது பெருசா? எது பெருசு? விச் இஸ் சேஃபர்? எது பாதுகாப்பு? ஐயா, 3 தான். அப்படி சொல்வீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சரியா? சரி, இப்போ என்ன வாசிக்கிறோம்? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப என்ன இதுல சொல்றாங்க? ஞானஸ்நானத்தை பெற்றால் ஒழிய நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை குழப்பம். அப்போஸ்தலர் 10 எடுங்க. கை விறுவிறுன்னு வேலை செய்யலையோ? சீக்கிரமா எடுங்க. அப்போஸ்தலர் 10:44 முதல் பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஞானஸ்நானத்திற்கு முன்பா பின்பா என்பதை பார்க்க இருக்கிறோம். சரியா? 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக் கொள்ளுங்கள். பெற்றாச்சு, ஆவியானவரை பெற்றாச்சு. தொடர்ந்து 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அடுத்த வசனம் 47. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுவிட்டார்கள்.
அதற்கு பிறகு ஞானஸ்நானம் பெற கட்டளை கொடுக்கப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்களா? பெற்றிருப்பார்கள். உறுதியாக வேதத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்கள். The coming of God the Holy Spirit is not conditioned by the created stuff, water. மெய்ப்பொருளாகிய ஆவியானவருடைய வருகை ஜடப்பொருளாகிய தண்ணீருக்கு கட்டுப்பட்டதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இப்படியாக வேதத்திலே குழப்பங்கள் அல்லது விளக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நன்றாக வேதம் அறிந்த போதகர்களிடத்திலே, நன்றாக வேதம் அறிந்த போதகர்களை கண்டுபிடிப்பது கஷ்டம். கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை என்னோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனிலே காணப்படக்கூடிய நம்பருக்கு என்னை அழையுங்கள், உங்களுக்கு விளக்கி சொல்வேன். விளக்கி சொல்வதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக சுவிசேஷத்தை பற்றி பார்த்தோம் கடந்த தடவை. பிறகு ரட்சிப்பை பற்றி பார்த்தோம். பின்னர் ஞானஸ்நானத்தை குறித்து அன்றும் இன்றும் நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம், நாலாவதாக திரித்துவம். திரித்துவம் என்ற வார்த்தை தான் வேதத்தில் கிடையாது. திரும்ப எதற்கு திரித்துவம் என்று சொல்ல முடியும்? சொல்ல வேண்டும். சரி, திரித்துவம் என்ற சொல் வேதத்தில் கிடையாது, ஆனால் திரித்துவத்தை பற்றிய போதனைகள் வேதத்திலே அதிகம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது எப்படி? ஆண்டவரே சொல்லிவிட்டார், என் பிதா என்னை பார்க்கலும் எல்லாரை பார்க்கலும் பெரியவர் என்று இயேசுவை சொல்லிவிட்டாரே. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை ஒழிய தேவன் அல்ல. எனவே இயேசு தேவன் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு படிவசனம், ப்ரூஃப் டெக்ஸ்ட் எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிதாவானவர் எல்லாரிலும் பெரியவர். நான் குமாரன் மட்டுமே. அவர் தேவன், நான் தேவ குமாரன். எனவே அவர் பெரியவர், நான் சிறியவர். அப்படி ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் பாருங்க, 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் இயேசு கிறிஸ்து என்று அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் பிதா என்னை பார்க்கலும் பெரியவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னாரே ஒழிய பெரியவராய் இருந்தார் என்று சொல்லவில்லை, பெரியவராய் இருப்பார் என்று சொல்லவில்லை. இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் கிரேட்டர் than I am என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இஸ்னி சொல்றார், வாசினி சொல்லல, வில்பினி சொல்லல, இருக்கிறார். எப்போ? 33 வருஷங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை பற்றி, தன்னை குறித்து எல்லாவற்றையும் குறைத்து விட்டு வந்தாரே, தன்னை வெறுத்து விட்டு வந்தாரே. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். வசனத்தை கவனிக்கீங்களா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து, he emptied himself, தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எப்போ? மனுஷனாக இருக்கும் பொழுது, மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது. 33 வருஷம் பிதா இயேசுவை விட பெரியவர். ஆனால் அதற்கு முன்பு இருவரும் அல்லது மூவரும் இணையானவர்கள். அதற்கு பின்பு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு மூவரும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். 33 வருஷம் மட்டும் இயேசு தம்மைத்தாமே எல்லாவற்றிலும் வெறுமையாக்கி உலகத்தில் வந்ததினாலே, தேவகுமாரனாகி அவர் மனுஷகுமாரனாக வந்ததினாலே என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்கிறாரே ஒழிய இருந்தார் என்றோ இருப்பார் என்றோ சொல்லவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்படின்னா இயேசு கடவுளா? கடவுள் தானே. நீங்களே பதில் சொல்வீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்டா, பெருமை பிடித்தவர்களாக இருந்தால், அடம் பிடித்தவர்களாக இருந்தால் சொல்ல மாட்டீங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால், தேவனுடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக இருப்பீர்கள் என்றால் சொல்லுவீங்க. ஆமா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் அந்த தேவன்? 1 தீமோத்தேயு 3:16. யார் அந்த தேவன்? சொல்ல முடியுதா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? இயேசு தானே. அவர் கடவுள் தானே, அவர் தேவன் தானே. ரோமர் 9:6 அவர் மேலான தேவன். தீத்து 2:13 அவர் மகாதேவன். 1 யோவான் 5:20 அவர் மெய்யான தேவன். கிறிஸ்துமஸ் ஆண்டவர்
அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 33 கோடி தேவர்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்தியா என்று சொல்வார்கள். அது எனக்கு தெரியாது, அதை நான் நம்புவதும் இல்லை. ஏனென்றால் 33 கோடி தேவர்கள், அவருடைய பெயர்கள் யாரும் சொல்லவில்லை. எந்த கூகுள்ஸ்லையும் அதை செக் பண்ணி பார்க்க முடியவில்லை. அவர்களுடைய பெயர்கள் என்ன யாரும் பட்டியல் போடவும் இல்லை. சரி, அவர்கள் சொல்லுவதையே கொஞ்ச நேரம் ஏற்றுக்கொள்வோமே. 33 கோடி தேவர்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்தியாவிலே ஒருவன் வந்தானே சுவிசேஷம் சொல்லுவதற்காக, தோமா, ஆண்டவருடைய சீஷன். அவன் என்ன சொன்னான்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்து, என் ஆண்டவரே, என் தேவனே. அவன் மட்டும்தான் சீஷர்களிடத்திலே ஒருவனே, அவன் மட்டுமே அவரை தேவன் என்று அழைப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு மேலான தேவன், மெய்யான தேவன், மகா தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்த்து விடுவோமே. இன்றைக்கெல்லாம் பாவத்தை பற்றி பேசுவது கிடையாது பிரசங்கிமார்கள், போதகர்கள். மனம் திரும்புதலை பற்றி சொல்வது கிடையாது, ரட்சிப்பை பற்றி அறிவிப்பது கிடையாது, பரிசுத்த வாழ்க்கை பற்றி போதிப்பது கிடையாது. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலேயே இல்லையோ என்னமோ. சட்டியில இருந்தால் தானே அல்பையில வரும். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள். அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ரெண்டுமே தப்பு. அபிஷேகம் என்ற வார்த்தை அங்கே இல்லை, அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்ற வார்த்தையும் அங்கே இல்லை. பார்த்துருவோமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டல்ல, நிறைவு வேற, அபிஷேகம் வேற. நிறைவுனா ஒரு தமிழர் எடுக்கீங்க, தண்ணீரை ஊத்துறீங்க, நிரம்புகிறது, உள்ளான அனுபவம். அபிஷேகங்கிறது தமிழரை மாத்தி படிங்க, இப்ப ஊத்துங்க, அது வெளியரங்கமான அபிஷேகம், அது வெளியரங்கமான ஒரு காரியம். உள்ளே வருவது நிரப்பப்படுவது, அபிஷேகம் பண்ணப்பட்டு சிந்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உள்ளான அனுபவம் நிரப்பப்படுவது, வெளியான அனுபவம் அபிஷேகம் என்று நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த ஆட்கள் சொல்லக்கூடிய முதல் பொய் என்ன? முதல் பொய், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் இல்லை, நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தாற் போல அவர்கள் சொல்லக்கூடிய பொய் என்ன? 4ஆம் வசனம். ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷையிலேயே, ஆங்கிலத்திலே அதர் டங்ஸ், கிரேக்க மொழியிலே ஹெட்டராஸ் டயலக்டாஸ். அந்நிய பாஷைன்னா அன்னோன் டங், கிரேக்க மொழியிலே குளோசலாலியா என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இதெல்லாம் நாங்கள் படிக்கலை ஐயா. படிக்கலன்னா என்ன? இப்ப படிச்சு கொள்ளுங்க. வெவ்வேறு பாஷை. அது என்ன பாஷை? 6ஆம் வசனம் பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷை, இந்தி, மராட்டி, குஜராத்தி, மேண்ட்ரின், துளு, இப்படி பலவிதமான உலக பிரகாரமான மொழிகள் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். 8. அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே, உலக பிரகாரமான மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள், உலக பிரகாரமான மொழிகளிலே பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்கிறார். அந்த கிறுக்கன், அந்த பைத்தியக்கார போதகன், அவன் போய் சொல்லுகிறான். அந்நிய பாஷை என்றால் என்ன பார்த்துருவோமா? 1 கொரிந்தியர் 14 வாருங்கள். 1 கொரிந்தியர் 14 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே ஒருவனும் அறியாதிருக்கிறான். ஏனென்றால் அது உலக பிரகாரமான மொழி அல்ல. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல், எப்படி புரியும்? மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நிய பாஷை, அன்னோன் டங், குளோசலாலியா, மனுஷரிடத்தில் பேசவில்லை. பேசினாலும் மனுஷனுக்கு புரியாது. அப்போ சிறந்த பாஷை எது? தமிழா அந்நிய பாஷையா? என்ன கேள்வி கேட்டுட்டீங்க ஐயா. பார்த்துருவோம். 14ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும்.
அந்நிய பாஷையிலே நான் ஜெபம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும், என் கருத்து யூஸ்லெஸ், பயனற்றதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். தமிழிலே நான் விண்ணப்பம் பண்ணினால் என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணும், என்னுடைய கருத்து பயனுள்ளதாக இருக்கும். நாம் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கு, ஜெபத்திற்கு ஆமென் என்று சொல்வார்கள். ஏனென்றால் கருத்து பயனுள்ளது, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப எது சிறந்த பாஷை? ஒரு பாஷை கருத்து பயனற்றது, இன்னொரு பாஷை கருத்து பயனுள்ளது. எது சிறந்த பாஷை? அந்நிய பாஷை தமிழா? தமிழ் இஸ் பெட்டர் தேன் டங்ஸ். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டவே மாட்டார்கள் உங்களிலே பல போதகர்கள். என்ன வசனம்? 22 பாருங்கள். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லை, விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீங்க விசுவாசி, உங்களுக்கு அடையாளம் தேவையா? அந்த ஆள் அவிசுவாசி. யாரு? அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும் என்று சொல்லக்கூடியவன் அவிசுவாசி. நீங்க விசுவாசி, வேதம் சொல்லுகிறது. 22 வசனம் மீண்டும், அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. உங்களுடைய போதகர் அல்லது பாஸ்டர் நீ அந்நிய பாஷை பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் ஒரு அவிசுவாசி என்று வேதம் சொல்கிறது. சரி, அந்நிய பாஷை பேசுறாங்களே, அந்நிய பாஷை பேசுறாங்களே, ஆவியின் வரங்களிலே அது ஒன்று, அதை மட்டும் நாம் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பாஷையை எப்படி பேசணும்? 5 கண்டிஷன் போட்டிருக்க, 5 நிபந்தனைகளை வேதத்திலே பார்க்கிறோம். இதை உங்களுடைய சபையிலே, உங்களுடைய கூட்டத்திலே பயிற்சி செய்கிறார்களா, பயன்படுத்துகிறார்களா? ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? 5 நிபந்தனைகள் 27ஆம் வசனத்தில் இருந்து 5 நிபந்தனைகள் அந்நிய பாஷை பேசுவதற்கு. இல்லை என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என்பது பொருள். யார்? அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். எப்போ? 27 முதல் பாருங்க ஒவ்வொன்றா. முதலாவதாக, முதல் கண்டிஷன், முதல் நிபந்தனை, யாராவது அந்நிய பாஷையிலே பேசுறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். 2 பேர் தான் பேசலாம். சபையை மீன்கடை சந்தை ஆக்கிடக்கூடாது. 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும் பேச வேண்டும். சரி, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். ஒவ்வொருத்தரா பேசணும். பாஸ்டர் பேசுற உடனே பொண்டாட்டி சேர்த்து பேசக்கூடாது, ஒவ்வொருத்தரா பேசணும். இது 2வது நிபந்தனை. இதெல்லாம் உங்க சர்ச்சில் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நான் பேச பேச ஒவ்வொருத்தரா பேசணும், சும்மா கூப்பாடு போடக்கூடாது. ஒவ்வொருவராய் பேசவும். சொல்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் வரங்களை நமக்கு அருளக்கூடியவர். மூன்றாவதாக, ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தத்தை சொல்லணுமாமே. யார் சொல்லுவா? சபையில் இருக்காங்களா? அர்த்தத்தை சொல்ல வேண்டும். நான்காவதாக, அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசாமல் கப்சப், சபையில பேசாத. அர்த்தம் சொல்றவன் ஒருத்தனும் இல்லட்டா சபையில பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, லேடிஸுக்கு சிறப்பான ஒரு கட்டளை 34, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. வீட்டில் போய் பேசுங்க, அதுதான் ஒரு வரமாச்ச. அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொன்னா இல்லையே. வேதத்திலே ஆவியானவருடைய வரங்களில் ஒன்று அந்நிய பாஷை. அது எல்லாருக்கும் அல்ல. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இல்லை என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? 28ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12:28 முதல். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கு வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்ப கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் இல்லை 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 என்பது. அடுத்த வசனம் 29, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்ல. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்ல. எல்லாரும் போதகர்களா? இல்ல. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இல்ல. எல்லாரும் குணமாக்கு வரங்கள் உடையவர்களா? இல்ல. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்ல. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்ல. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அன்பை குறித்து எழுதுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே கருத்தை செலுத்துங்கள். ஊழியக்காரர்கள் மேலே அல்ல, வேதத்திலே கருத்தை செலுத்துங்கள். எந்த ஊழியக்காரன் எதை சொன்னாலும் வேதத்திலே ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். இதுவரை நான் ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை நான் பண்ணி இருக்கிறேன்.
எந்த ஒரு பிரசங்கமும் வேதத்தின் ஆதாரத்தின்படியே நான் சொல்லுவேன். நீங்கள் அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேத ஆதாரம் இல்லை, ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், விட்டு விடுங்கள். கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள், பிரகாசிப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி ஐயா, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது எப்படி ஐயா? அதற்கு முன்பாக 5 வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். நோட்டு வச்சிருக்கீங்களா? பெண்ணு வச்சிருக்கீங்களா? 5 வித்தியாசங்கள். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு. பெந்தேகோஸ்தே நாள்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது என்று வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பு, அதற்கு பின்பு 5 வித்தியாசங்கள். இந்த 5 வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டதென்றால், புரிந்து விட்டதென்றால், ஆவியானவரை பொறுத்தளவிலே, ஆவியானவரை பற்றும் அறிவிலே நீங்கள் வேத பண்டிதர்கள். குறிக்கீங்களா? முதல் வித்தியாசம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலே சுவிசேஷங்களிலே குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் வரவில்லை. இது முதல் வித்தியாசம். தாவீதிடத்தில் ஆவியானவர் இருந்தார், சவுலிடத்தில் ஆவியானவர் இருந்தார், கிதியோனிடத்தில் ஆவியானவர் இருந்தார், 70 மூப்பர்கள் மேல் ஆவியானவர் இருந்தார். குறிப்பிட்ட ஆட்கள் மத்தியிலே ஆவியானவர் இருந்தார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் 2:28 மூலமாக ஆண்டவர் திருவிழம் பெற்றுகிறார். இது முதலாவது வித்தியாசம். 2வது வித்தியாசம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு குறிப்பிட்ட வேலைகளை செய்ய, குறிப்பிட்ட வேலைகளில் மட்டும் ஆவியானவர் வந்து போகிறவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. குறிப்பிட்ட ஆட்களிடத்திலே குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்ய வருவார், காரியம் முடியும், போய் விடுவார். சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்குவார், சிங்கம் சீறி வரும், இறங்குவார், அதை அவன் கொன்று போடுவான், ஏறி விடுவார். மீண்டும் ஆவியானவர் இறங்குவார். லேகியிலே பள்ளம் பிளந்தது, வெள்ளம் சுரந்தது, ஆவியானவர் இறங்குவார், ஏறி விடுவார். காசாவிலே கதவுகளை பிடுங்கி கொண்டு வர வேண்டும், ஆவியானவர் இறங்குவார், ஏறுவார். இறங்கினார், ஏறினார், இறங்கினார், ஏறினார், இறங்கினார், ஏறினார். என்ன அர்த்தம்? வந்து போகக்கூடிய ஆவியானவர். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு a coming and going ministry of the Holy Spirit before the day of Pentecost. அப்போ 2வதாக பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு குறிப்பிட்ட வேலைகளை செய்ய வந்து போகும் ஆவியானவர். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு வித்தியாசம், வந்து போகக்கூடியவர் அல்ல, தற்காலிகமாக தங்கக்கூடியவர் அல்ல. என்ன வாசிக்கிற வேதத்திலே? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், யோவான் 14:16. அப்பொழுது என்றென்றைக்கும், நிரந்தரமாக என்றென்றைக்கும் உங்களுடனே வாசம் பண்ணும்படியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு அவர் வந்து போகக்கூடிய ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு நிரந்தரமாக தங்கக்கூடியவர். 3வது வித்தியாசம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு ஆவியானவர் நிபந்தனையின்றி வருவார். யார் மேல வேண்டும் என்றாலும் வருவார், அவருடைய சித்தப்படி வருவார். கொலைகாரர்களா, தாவீதை கொலை செய்ய போகிறார்களா, அவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி தடுத்தாட்கொள்வார். 3 பேட்ச் சவுல் அனுப்புவான். 3 மேலும் கொலைகாரர்கள், புத்தி இல்லாத ஆட்கள், படுகொலை செய்ய துணிந்தவர்கள், அவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்தவான்கள் அல்ல, மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல, மனம் திரும்பினவர்கள் அல்ல. ஆவியானவர் யார் மேலே வந்தார் அவருடைய இஷ்டப்படி. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு conditional coming of the Holy Spirit after the day of Pentecost. நிபந்தனையோடு. என்ன நிபந்தனை? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளும் ஆவியானவர். அப்போஸ்தலர் 5:12. 3வது வித்தியாசம், ரொம்ப ஃபாஸ்டா போறணும், எழுத முடியலையோ. 4வதாக பரிசுத்த ஆவியானவரை பெறுவது விசுவாசிகளுக்கு 2ஆம் அனுபவமாக இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு இயேசுவை ஏற்றிருப்பார்கள், ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் கிடைக்கப்பெறவில்லை. காரணம், ஆவியானவர் அருளப்படவில்லை. அந்த நாட்களிலே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அந்த நாட்களில் வாழ்ந்த சீஷர்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த ஆண்டவருடைய விசுவாசிகள் ஆவியானவரை பெறவில்லை. அது அவர்களுக்கு 2ஆம் அனுபவமாக இருந்தது. பெந்தேகோஸ்தே நாளில் தான் எல்லாருக்குள்ள வாசம் பண்ண ஆவியானவர் இறங்கினார். உடனே இருந்தவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன வித்தியாசம்? 4வது வித்தியாசம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு 2ஆம் அனுபவம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு ரட்சிப்பின் அனுபவம். ஒருவர் இயேசுவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா
குமாரன் பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ரட்சிப்பின் அனுபவம், திரித்துவ அனுபவம். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவரை நாம் பெறவில்லை. நாம் பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். தீத்து 3:5. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1. ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவியானவர் வரும் பொழுதுதான் ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:16 வாசிக்கும் பொழுது, நான் இயேசு பிதாவை வேண்டிக் கொள்வேன், பிதா அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய வாசம் பண்ணும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தழுவார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு வசனம். யோவான் 14:16. அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாத ஒரு வசனம் உண்டு. போதகர்கள் கூட இந்த திரித்துவ திருநாள் அல்லது பரிசுத்தாவின் திருநாள் கொண்டாடுவாங்க, இந்த வசனத்தை விட்டுருவாங்க. எந்த வசனம்? 23ஆம் வசனம். யோவான் 14:23. யோவான் 14:23. ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னிடத்தில் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒருமையிலே ஆரம்பித்து ஆண்டவர் பன்மையிலே முடிக்கிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருமை, ஒருமை, என்னிடத்தில், நாங்கள் பன்மை. அது யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ரட்சிப்பின் அனுபவம், திருத்துவ அனுபவம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து வேதத்து கருத்தாக, உண்மையாக, தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் தொடர்வோம். அடுத்த வாரத்திலே நாம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, வேதத்திலே எங்களுக்கு தெளிவற்ற சில காரியங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்த்து இன்னும் அதிகமான ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், உம்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். திருமறையின் அடிப்படையிலே நீர் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் கருத்தோடு கற்றுக்கொண்டு கடைபிடித்து கனி தந்து கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.